கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 5-7 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அபியா எனும் ஆசாரிய வகுப்பில் சகேரியா என்ற பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் இருக்காங்க. அவங்களுடைய மனைவி பேர் எலிசபெத்து. இவங்க 2 பேர் எப்படி இருக்காங்கன்னா, கர்த்தர் சொன்ன எல்லா கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாக நடந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த எலிசபெத்துக்கு பிள்ளை இல்லை, இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தாங்கன்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிள்ளை இல்லைங்கிற ஒரு குறை இருந்தாலும் கர்த்தர் இட்ட நியமங்களில் அவங்க தவறலை, அதை செய்யாமல் விடலை. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் பைபிள் வாசிக்கிறது நிறுத்திடுறோம், ஜெர்மன் நிறுத்திடுறோம். அப்படி இல்லை, எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனுக்கு முன்பாக நீடுள்ள வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக நம்ம ஜெபங்களுக்கு பதில் உண்டு. அவர் நம்ம வாழ்க்கையில் நன்மை மாற்றம் செய்வார், தீமை செய்ய மாட்டார். இந்த விசுவாசத்தோடு எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு முன்பாக நீதியாய் வாழ கற்றுக்கொள்வோம். ஜெர்மன் நம்ம எங்கள் நண்பர் பொருளப்பிட வேண்டியதுமே நாளுக்காக வெளி கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் முழு மனதோடு உண்மையாய் பின்பற்றி உதவி செய்யுங்க. நாள் பிதாவே, ஆமீன். தேவனுக்கு முன்பாக நீதியாய் வாழ கற்றுக்கொள்வோம். இதுவே இன்றைய நற்செய்தி மட்டுமே முடிந்தாகட்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார்.